அமெரிக்க முதலீடுகள் குறித்து வெளிப்படைத்தன்மையுடன் திமுக அரசு செயல்பட்டுள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டுக்காக தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது உதயநிதி, துரைமுருகன், தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சர்கள் மாலை அணிவித்து முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர், முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தான் மேற்கொண்ட அமெரிக்க பயணம் ஒரு சாதனைக்குரிய பயணம் எனவும் தமிழ்நாட்டு மக்களின் வெற்றிக்கான பயணம் எனவும் குறிப்பிட்டார். அமெரிக்க நாட்டுக்கு போன அரசு முறை பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு சென்னைக்கு திரும்பி இருக்கிறேன். இது வெற்றிகரமான பயணமாகவும், இன்னும் சொல்லணும்னா ஒரு சாதனைக்குரிய பயணமாகவும் அமைஞ்சிருக்கு. தனிப்பட்ட எனக்கு அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக. திமுக அரசு நடவடிக்கையால் ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் சென்னை வருகிறது என கூறிய அவர், அமெரிக்காவின் பல முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இருப்பதால் பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்தார். அமெரிக்க முதலீடுகள் குறித்து வெளிப்படைத்தன்மையுடன் திமுக அரசு செயல்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார். தவிர்க்க இயலாத காரணத்தால் சில சூழ்நிலைகள் திட்டம் வழியா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மேற்கொண்டு அதன் மூலமாக வளமான எதிர்காலத்தை உருவாக்குற வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பற்றின பயிற்சி வழங்கப்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூகுள் நிறுவனங்களோட மேற்கொள்ளப்பட இருக்கு. ஆட்டோடெஸ்க் நிறுவனம் கூட தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவது. வெள்ளை அறிக்கை கேட்கும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்சியில் 10 விழுக்காடு கூட முதலீடுகளை செயல்படுத்தவில்லை என முதலமைச்சர் விமர்சித்தார். ஜிஎஸ்டி குறித்து கருத்து தெரிவித்த அன்னபூர்ணா சீனிவாசனை மன்னிப்பு கேட்க வைத்ததை ஏற்க முடியாது என கண்டித்த அவர், மத்திய அரசின் அராஜக செயல் இது எனவும் கூறினார். அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாகவே உங்களை சந்திச்சு தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் வந்த முதலீடுகளை பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அது குறித்து புள்ளி விவரங்களோடு விளக்கி இருக்கிறாரு. சட்டமன்றத்தில் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தப்போ முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க. அதில் 10 விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறலை. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அதை சொன்னால் உள்ளபடியே இது அவருக்கு பெரிய அவமானமாக இருக்கும்.